வாழ்வதற்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் இந்த மாடப்புறா கட்டிய கூட்டில் உறவுடனே தினம் கடித்திருக்கும் அந்த வெள்ளை புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், மாடப்புறா ஆண்டா, 2 ஆண்டா, 3 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக 12 வருஷமாக தேடி தேடி அழுகின்றேனே, பார்க்க முடியவில்லை. அப்படி பார்க்க போனால் இது உத்தமன் எங்கே இருக்க போகின்றாயா? நீ எங்க இருந்தாலும் பரவாயில்லை, உன் அலமத்தை பார்த்து விட்டால் போதும் என்று இருக்கின்றேன். நான் இறக்கின்ற வரையிலும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், இறக்கும் வரையிலும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இறந்த பிறகு உன்னை எப்படி காண முடியும்? எப்படி காண முடியும்? ஐயா, உன்னோட நினைவாளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, என்னை எதற்காக சோதிக்கின்றா? வந்து ஒரு முறை ஒரு மந்திரியை பார்த்து விட்டு செல்லக்கூடாதா? குழி குறைத்தேனா, குளமுறை கழித்தேனா, சாலை சோலை கிடைத்தேனா, தர்மச்சக்கரங்கள் எடுத்தேனா, அந்நிய பொருளை அவதரித்தேனா? இல்லையப்பா, ஒருவரும் அறியாதவன் இந்த அறியாதவனை தனிமையிலே புலங்கு விட்டு அளவுக்கு ஆளாக்கி வைத்து விட்டாய் ஆண்டவா, ஆண்டவா.
நீங்க இருக்கின்றாய். உன்னை எப்போது காணப்போகின்றேன், எப்போது காணப்போகின்றேன். எங்கே நான் வாழ்ந்தாலும் உயிரோ பாடலிலே, எங்கே நான் வாழ்ந்தாலும் உயிரோ பாடலிலே, பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன், எல்லாரும் வாழுகிறேன், என் உயிரை எங்கே நான் வாழ்ந்தாலும் பாடலிலே. வரவழைக்கிறார்கள். அவர் நன்றி கூறிக்கொண்டு என் மன்னரை பார்க்க வேண்டும், பார்க்காத இடம் இருக்கிறது. கால் மறந்து விட்ட காரணத்திற்காக என் தெய்வத்தை பார்க்க வேண்டும், நான் பார்க்காத இடம் மயனம் இருக்கிறது. அதோ திறக்கிறது. என் மயனத்திலே சுற்றி பார்க்கலாமே. விடுவதோ இறைவா, இறைவா 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 கொண்டு போனார் ஐயனை காணலாம், சபரே ஐயனை காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. இறைவா
இருக்கின்றேன். உத்தமன் எங்கே இருக்கின்றார் ஐயா? உன்னை கடைசியாவது ஒரே ஒரு ஒற்றை ஒரே ஒரு முறை நான் பார்த்து விட வேண்டும் ஐயா. எங்கே இருக்கின்றீர்கள் ஆண்டவா? என்னுடைய கட்டுக்கு அப்படி மீறி என்னுடைய மயானத்துக்குள் எதற்காக வந்திருக்கேன்? சீக்கிரமா என்ன சோதனை? ஒரு மயனம் காக்கப்பட்ட மன்னன், ஒரு மயனம் காத்திருக்கக்கூடிய அரசன், ஒரு மயனத்தில் வாழ்கின்ற நீ என்னை பற்றி யார் இருக்கின்றாய் ஆண்டவா? இதற்காக படைத்தாய். ஒரு மயனத்தில் வாழ்கின்ற காரணம் கேட்பதற்காக நீ படித்து விட்டாய் ஆண்டவா, படித்து விட்டாயே ஐயா. நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்ற விவரங்களை கூறுகிறேன். கேளுங்கள் ஐயா, கேளுங்கள் ஐயா, கேளுங்கள். கடைசினத்தால் பேச வேண்டாம், கடைசினத்தால் பேச வேண்டாம் ஐயா, கடைசினத்தால் பேச வேண்டாம், பேச வேண்டாம், பேச வேண்டாம், கடைசினத்தால் நான் பார்த்துமே போவோம் என்று பார்த்துமே போவோம் என்று இந்த பாவம் என் தெய்வத்தை காண வந்திருக்கின்றேன். அந்த பொய் சொல்ல வேந்தனை காண வந்திருக்கின்றேன் ஐயா. அந்த சத்திய வேந்தனை காண வந்து விட்டேன் ஐயா. என்னை தவறாக நிமிட வேண்டாம் ஐயனே, என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ஐயனே. ஆச்சரியமாக இருக்கிறது. இவன் சொல்லும் வார்த்தை பார்த்தால்
எனது உள்ளத்தை தொடுகிறது. எனது மந்திரி சத்தியகீர்த்தியா இருக்கக்கூடாது. பார்க்கலாம். சன்னியாசி என்ன ஐயா, ஒரு மன்னரை பார்க்க வேண்டும், அப்படித்தானே? ஆமாம் ஐயரே. ஒரு அரசரை பார்க்க வேண்டுமானால் அரண்மனைக்கு சென்றால் பார்த்து விடலாம். ஐயா, 56 நாட்டுக்கு ஒரு அரசர் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். மயானத்துக்கு வருவதற்கு என்ன வேலை? தாங்கள் கேட்பது நியாயம் ஐயா. மன்னனை பார்க்க வேண்டுமானால் அரண்மனை சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு இந்த மயானத்தில் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்ற ஐயா? ஆமா, உலகமெல்லாம் இங்கு பார்த்து விட்டேன். நான் பார்க்காத இடமே கிடையாது. நான் பார்க்காத இடம் இது ஒன்றுதான். அதற்காகத்தான் ஐயா இங்கு இருந்தாலும் இருக்கலாமே என்று வந்திருக்கிறேன். ஓ, உனக்கும் அது அயோத்தி மன்னனுக்கு என்ன உறவு? உனக்கும் அது அயோத்தி மன்னனுக்கு என்ன சொந்த பந்தம்? எதற்காக கண்டபடி நீ தேட வேண்டும்? ஒரு மன்னர் 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடிய மன்னன் இங்கு மயானத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? எனக்கு வழிபட்ட என்னுடைய மயானத்துக்கு கடந்து போய்விடத்தான் வேண்டும். அவருக்கு என்ன உறவு இருக்கிறது ஐயா? நான் ஒரு உடல், அவரும் ஒரு உடல். ஆனால் உயிர் மட்டும் உண்டு ஐயா, உயிர் மட்டும் உண்டு. அப்படி வாழ்ந்து வந்தோம். 12 ஆண்டுகளாக தேடி பார்க்க நீ காணப்படவில்லை. அதற்காகத்தான் ஐயா ஒருவேளை மாயனத்தில் இருந்தாலும் இருக்கலாமே என்று எண்ணித்தனை வந்திருக்கிறேன். அவருக்கும் எனக்கும் என்ன வரும் என்பதை கூறுகிறேன், கேளுங்கள் ஐயனே. மாமணி கடனுக்காக சாமத்திரம் சுற்றி கடனாக மாமணி கடனுக்காக என் மன்னனும் காசி வந்து மாமணி கடனுக்காக என் மன்னனும் காசி வந்து மன்னனும் காசி வந்து ஐயா 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 என் மன்னனும் காசி வந்து
என்னையும் அந்த அர்ச்சந்திர சக்கரவர்த்தி அந்த பொய் சொல்லாமையும் சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய தலைவனை பார்க்க வந்து விட்டேன் ஐயா. நான் சத்திய கத்தி அவரை தேடி வந்திருக்கின்றேன். என்னை மீண்டும் தவறாக என்ன நினைக்க வேண்டாம் ஐயனே, நினைக்க வேண்டாம் ஐயனே. ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை சொல்வதை பார்த்தால் எனது மந்திரி சத்தியகீர்த்தி போல தெரிகின்றது. எனது மந்திரி சத்தியகீர்த்தியை நான் பார்க்க வேண்டுமானாலும் இந்த மயானத்தில் என்று பிளத்தோடு பிளமாக நான் வெந்து கால் படவுளத்துண்டு வைக்கரிசி வாங்கி இந்த மயானத்தில் காவல் பார்த்து இந்த நேரத்தில் இப்படி எந்த கோணத்தில் நான் பார்க்க வேண்டுமா? இல்லை, சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை முனிவருடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம், தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவருடைய மன்னரை பொறுத்து இழிவான வார்த்தை சொன்னால் சாவுக்கு கூட துணிந்து விடுவார். அதைவிட நெருப்பில் விழும் புழு போல் துணித்துக் கொண்டிருப்பார். என்ன ஒன்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். முனிவருடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். ஆண்டவா, பார்க்கிறேன் பார்க்கிறேன். சன்னியாசி, ஒரு மன்னரை பார்க்க வேண்டும். அப்படித்தானே? ஒரு அயோத்தி மன்னரை பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் ஐயா, பார்க்க வேண்டும். எங்கே இருக்கு? நீ பார்த்து விடலாம். அப்படியா? ஒரு அயோத்தி மன்னர் 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடிய ஒரு மன்னரை இப்பொழுது இதே இடத்தில் நீ பார்த்து விடலாம். இருக்கிறாரா? ஐயா, இருக்கிறார். இங்கே இருக்கிறார் ஐயா, இங்கே இருக்கிறார். நான் பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு தங்களுடைய மகனத்திலே அனுமதி கொடுங்களே. ஒரு மன்னரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி பார்க்கிறேன். சற்று அந்த மரத்தின் மரமாக சற்று மறைந்திருங்கள். பிறகு ஒரு மன்னர் எங்கே இருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். பார் இறைவா, எனக்கு இந்த நிலை மயானத்தில் நின்று பிணத்தோடு பிணமாக வந்தேன். மனைவி மகனை நான் விலை கூறி விட்டேன். இந்த பாவி எனது மந்திரி சத்தியகீர்த்தி நலமாக இருப்பாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பா, நான் இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா இறைவா? நான் என்ன செய்வேன்? அதைவிட இனி சோதித்து பார்க்கலாம். சன்னியாசி, மன்னரை பார்த்து கொடுத்த சோதனை போதாதா? மீண்டும் என்னை சோதிக்க வேண்டுமா? என் மன்னன் இங்கு இருப்பதாக தெரிவித்தேன். என் மன்னனை காண முடியவில்லையே. எங்கே இருக்கின்றார் ஐயா? ஒரு மன்னரை பார்க்க முடியவில்லை. இல்லை, பார்க்க முடியவில்லை. அப்படித்தானே? பாவி, யார்? சண்டாளரை. யாரை? அந்த அயோத்தி மன்னன். என் மன்னனை பார்த்து பேசுகிறீரா? அயோத்தி மன்னனை பொறுத்து நான் சொல்கின்றேன். ஆமா, என் தெய்வத்தை பார்த்து பேச வேண்டாம் ஐயா. ஐயா, கொள்ளைக்காரன். அந்த மனைவி மகனை விலை கூறி விற்றவன் அந்த அயோத்தி மன்னனை சொல்கின்றேன். என் தெய்வத்தை பார்த்து பேசுகிறாரே, அது மட்டுமா? பிறகு சுவாசனத்தை இழந்தவன் அந்த அயோத்தி மன்னனை கூறுகிறேன். செங்கோலை இழந்தவன், சுடுகோலை, அவன் ஒரு மோசக்காரன். ஒரு மோசக்காரன். என் தெய்வத்தை சேர்ந்து விடும். ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காது நாங்கள் நிலவி கொடுத்து விட்டு சொன்னார். நாங்கள் கொண்ட சத்தியம் பொய்யாகிவிடும் ஐயா, பொய்யாகிவிட வேண்டாம். உன்னை கொண்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் இறந்து விடுகிறேன். எப்பாவது எங்காவது என் மன்னர் என் செய்தியை கேட்டு விட்டால், ஒரு மந்திரி ஒருவனை கொண்டு விட்டானே என்று சொல்லிவிட்டால் என் மன்னுடைய மனம் கலைவிடு வேண்டாம். இந்த உலகத்தை வாழ்வதா? என் நிபத்தை காட்டி வாழ வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம். அதோ இருந்த மன்னர்கள் அந்த படத்தோட புறமாக நானும் உயிரை விட்டு வருகிறேன். எதற்காக ஒரு மனிதன் வாழ பாசிப்படுகிறேன்? வாழ வேண்டும் செய்கின்றாய். சாக செல்லுகின்ற வேலையிலும் கூட தடுத்து நிறுத்துகின்றாயே. நீ யார் என்னை தடுப்பதற்கு? நீ யார் என்னை தடுப்பதற்கு? உனக்கு என்ன அருகதை உண்டு? சாக வேண்டாம் என்று நான் தடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை இருக்கிறது? என் தெய்வத்தை பார்த்தவராக பேசி உன்னை நான் மறுபடியும் பார்ப்பதா?
என் தெய்வத்தை தவறாக பேசி உன்னை நான் பார்ப்பதாக வேண்டாம் ஐயனே, வேண்டாம். ஆண்டவா, ஐயா தாங்கள் மந்திரி சத்தியகீர்த்தி, சத்தியகீர்த்தி, அப்பனே ஐயா, தாங்கள் யார் என்று அறியாது, தாங்கள் யார் என்று புரியாது, தங்களை பார்த்து யாரோ ஒருவன் பேசிவிட்டான் என்பதற்காக தங்களை கொள்ள முயற்சித்தேன் ஐயா, கொள்வதற்கு முயற்சி விட்டேன் ஐயா, என்னை மன்னித்து விட்டு மன்னித்தேன் மந்திரி சத்தியகீர்த்தி. இந்த பாவி சண்டாளன் மந்திரி கீர்த்தியாரி என்று சொன்ன பாவி உன்னை தகாத வார்த்தையெல்லாம் கூறிவிட்டேனே, எத்தனையோ வார்த்தை கூறிவிட்டேன். இந்த பாவி மன்னித்தேன் ஒரு வார்த்தை கூறி சத்தியகீர்த்தி. யாரையா யார் மன்னிப்பது? தாங்களை போய் நான் மன்னிப்பதா? எனக்கு தெய்வம் ஐயா, என் கடவுள் தாங்கள், என் கடவுளை போய் நான் மன்னிக்க முடியுமா ஐயா? மந்திரி சத்தியகீர்த்தி, உங்களை எல்லாம் விட்டு புரிந்து இந்த பாவி இந்த மயானத்தில் எனக்கு கபல் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கொடுத்த மக்கள் காப்பாற்ற வேண்டும் என்று மனைவி மகனை விடை கூறிவிட்டு யாகத்துக்கு தர வேண்டிய பொன்முறை கொடுத்து தரகன் கூலிக்காக என்னை கரம்படி தலைத்து சென்ற விடை கூறி விடுக்க நேரத்தில் அந்த இடத்தில் நீ மயக்கமுற்று விழுந்து விட்டீர்கள் மந்திரி சத்தியகீர்த்தி. மயக்க நிலை வந்தது, பார்த்து எழுந்து பார்க்கிறேன், நங்களை காண முடியவில்லை. ஐயோ, பார்க்கிறேன் தெய்வத்தை காண முடியவில்லை, இந்த மயக்கத்தோடு எழுந்து பார்க்கின்ற வேளையில் பார்க்க முடியவில்லை. ஆனா இன்னும் நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாவி இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா சத்தியகீர்த்தி? உங்களை பார்க்கவே மன்னர் மந்திரி தெரிந்து இருவர் மனது கண்ணீர் வடித்தார்கள். என் எஜமான் பார்த்தால் சத்தியத்துக்கு பங்கம் இருந்து அழ வேண்டாம், என்னை விட்டு போக வேண்டாம். ஆனால் மக்கள் வடிவ சொத்து சுகம் அனைத்தும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் உயிர் பிரிந்து விட்டால் பேதமில்லாமல் கூடுவேடும் ஒன்று தரப்பா. ஒருமுறை எண்ணி பார்த்தால் ஒரு மன்னன் அன்று சிவாசனத்தில் அமர்ந்து செங்கோல் ஏந்தி 56 நாட்டு மக்களை காத்து வருகின்ற மக்களுக்கு அள்ளி கொடுத்த கரம். ஆமாம், இன்று அந்த கரத்தால் கொல்லிக்காசு வாங்க இறைவா, இது சமரசமான இடம். ஆமாப்பா, சமரசம் இடமே நம் வாழ்விற்கான நம் சமரசம் உள்ளாதும் இடமே.
அப்படியா? பார்த்து வரலாமா? பார்க்கலாமே. சரி வா. பாருங்கள்.